நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை, தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு, பண்போடு, அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2024-25 ஆண்டுல இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை. இது நான் சொல்லல, எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓரவஞ்சனையோடு செயல்பட ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லி இருக்கு. நம்மோட வளர்ச்சி 9.69 விழுக்காடு. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? 6.5 விழுக்காடு. இதுதான் சாதனை. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி 17,23,698 கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டுல 3,58,000 ரூபாய். தேசிய சராசரி 2,06,000 தான். இதுவரை இல்லாத உச்சமா $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு கடந்த 2024-25 நிதியாண்டுல சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே 41.23 விழுக்காடு பங்கு வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு. கடந்த 4 ஆண்டுகளில் 5,80,000 கோடி ரூபாய் வணிக வரியா வந்திருக்கிறதே நம்முடைய வளர்ச்சிக்கான சான்று. அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 98.3 விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்கு. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமா நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடமேற்றலே இல்லை. இந்திய அளவு 28.4 விழுக்காடா இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47 விழுக்காடா உயர்ந்திருக்கு. அதிகமா PhD பண்ற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, NIRF ரேங்க்ல சிறந்த 100 கல்வி